கவர்மெண்ட் காலேஜ் நீங்க ஃபோக்கஸ் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு 7.5% வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்கு. மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச் எங்களுக்கு இருந்துச்சு. புக்ஸ் எல்லாமே நம்ம தான் வாங்கி நம்ம இதுல படிக்கிற மாதிரி தான். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குர்ஆன் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ரீசெண்டா எல்லாருமே 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பீங்க. ஸோ 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லா சேரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதை பத்தி நிறைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேக்குறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு தனி வீடியோ செக்ஷனா போட்டலாம் பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ. ஸோ 12th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லா டிகிரியை பொறுத்தவரைக்கும் 2 கோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து 3 year LLB, இன்னொன்னு வந்து 5 years கோர்ஸ். இந்த 5 years கோர்ஸ் வந்து யாரு படிப்பாங்க அப்படின்னா 12th முடிச்சவங்க படிக்கிறது. அவங்க வந்து 5 வருஷமா படிப்பாங்க. இதே ஒரு டிகிரி முடிச்சுட்டு படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம். ஸோ டிகிரி முடிச்சு இப்போ நீங்க 12th தான் முடிச்சிருப்பீங்க. இப்போ 12th முடிச்சுட்டு ரிசல்ட் மேபி மே, ஜூன், ஜூலை இந்த ரேஞ்சுக்கிட்டே உங்களுக்கு கட் ஆஃப்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிசல்ட் வந்ததுமே நீங்க அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா 3 year LLB கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரையில. சோ இது வந்து எது கீழே வருதுன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே வருது. சோ நீங்க கவர்மெண்ட் லா காலேஜ் ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் காலேஜ் நீங்க ஃபோக்கஸ் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னா உங்களுக்கு 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம், அதாவது மே, ஜூன், ஜூலை இந்த ரேஞ்ச் கிட்டேயே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அது எப்ப நோட்டிபிகேஷன் வந்தாலும் நான் நம்ம சேனல்ல ரிலீஸ் பண்ணிடுறேன். கட் ஆஃப் எவ்வளவு வந்தாலும் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். போன வருஷத்தோட கட் ஆஃப் வந்து 3 டைப் ஆஃப் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஒரு டைமும். ஸோ அது என்னென்ன கட் ஆஃப்ன்றது நான் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி 93% எடுத்துருக்கணும், SC/ST கேட்டகரிக்கு 93% எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃபில். இதுவே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கட் ஆஃபில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிசி கேட்டகரி வந்து 89, SC/ST கேட்டகரி 82, 83 இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறைஞ்சிருக்கு. 85 to SC/ST கேட்டகரி 79 இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். வெயிட்டிங் லிஸ்ட்டே பார்த்திங்கன்னா 83.5. ஸோ இதுவே வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி பிக்சர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் ட்ரைவ் லிங்க் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இயருக்கு கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ அந்த என்ன கட் ஆஃப் அப்படின்றது வந்தோடனே நான் நோட்டிஃபிகேஷன் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லையும் எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல யாருக்கு அதிகமா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பேஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு 7.5% வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அது போக நீங்க வந்து அதிகமான மார்க் எடுத்துருக்கணும். கவர்மெண்ட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் அது நீங்க விரும்புற காலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அதிகமான மார்க் ஸ்கோர் பண்றதுன்னு சொல்றது நான் சொல்றது அதிகபட்சம் 90% நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். SC/ST கேட்டகரி அந்த மாதிரி கேட்டகரி வரும்போது 85. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நீங்க எடுத்தா மட்டும்தான் கண்ணை மூடிட்டு நீங்க எந்த காலேஜுக்கு ப்ரிஃபர் பண்றீங்களோ, இப்போ நீங்க கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை நீங்க ப்ரிஃபர் பண்றீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும். செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சீட் வந்து கிடைக்காதவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்திருக்கேன், பட் எனக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை தான் வேணும், ஆனா எனக்கு வந்து வேற காலேஜ் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வேற காலேஜ் நீங்க போயிருங்க, அப்ளை பண்ணுங்க. சீட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி கிடைக்குது அப்படின்னா அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க திருப்பி மதுரைக்கு வந்து அது வரைக்கும் நீங்க திருச்சியில கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ மதுரை காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்துக்கலாம். மதுரை காலேஜ்ல வந்து நாங்க எங்க செட் ஆஃப்ல இருக்கும்போது நாங்க பழைய பில்டிங்ல தான் இருந்தோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா LLB, LLM அண்ட் 5 years கோர்ஸ் 3 பேருமே இருக்கும். ஸோ LLM வந்து தனியா அவங்க ஆடிட்டோரியம் தான் கிளாஸ் நடக்கும். ஸோ எங்களுக்கு வந்து இருந்தா மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச்னு எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு மார்னிங் ஈவினிங் பேட்ச் இருக்கும்போது 5 years LLBக்கும் உங்களுக்கு மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச் அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நியூ பில்டிங் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஃபுல் டே கிளாஸஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் சோஃபார் வரல. ஸோ இப்போ நீங்க அப்ளை பண்ற ஸ்டூடெண்டா இருப்பீங்களா அவங்களுக்கு வந்து ஃபுல் டே கிளாஸஸ் வரலாம் அப்படின்றது மாதிரி ஐடியா இருக்கு. ஸோ அதோட அப்டேட் என்னன்றதும் நான் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிலீட் பண்றேன். ஸோ இன்னொன்று வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி நான் சொல்றது வந்து மார்னிங் கிளாஸஸ் இல்லைன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேல இருக்கிற கிளாஸஸ் அந்த மாதிரி தான் வரும். 5 yearsம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாம் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா ஒரே கிளாஸ்ல தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் நடத்துவாங்க. நீங்க என்ன டவுட்ஸ்னாலும் அங்க நீங்க கேட்கலாம். நோட்ஸ் புக்ஸ் எல்லாம் எதுவும் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. 1-2 ஃபேக்கல்ட்டி வேணா
ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். பட் எல்லா ஃபேக்கல்ட்டியுமே எந்த புக்கு நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கலாம். ஸோ 5 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து 3 இயர்ஸ் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு தெரியும். ஸோ என்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்ல வந்து நாங்கள் வேற யூனிவர்சிட்டில இருந்து வேற இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு வந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து அடிஷ்னலா நாங்கள் ஒரு 3000 கிட்ட கட்டுற மாதிரி இருந்துச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு 750 கட்டுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் இல்லையா காலேஜ் சீட்டுக்கு, அதுக்கு நம்ம 750 கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டைம்ல நீங்க கட்டினா போதும், இவ்வளவுதான் வரும். இது போக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இடையில ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க தமிழ் மீடியம் படிச்சு ஸ்டூடெண்டானா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது போக எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி பிசி கேட்டகரி இவங்க மாதிரி கேட்டகரிக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பட் நம்ம காலேஜ்குள்ள ஹாஸ்டல் கிடையாது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் வந்து கரெக்டா எங்க இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்ல இருக்கிற ரோட்ல இருக்கும், அதாவது கேகே நகர் கிட்ட இருக்கும். பட் ஹாஸ்டல் வந்து கோரிப்பாளையம்ல இருக்கும். நீங்க இங்க இருந்து பஸ்ல கொஞ்சம் ஒரு 2 ஸ்டாப் போற மாதிரி தான் இருக்கும். அதான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். இது வெளியூர் ஸ்டூடெண்டா இருந்தா சொல்றேன். பட் லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு எய்த்தாப்ல தான் இருக்கும். ஹாஸ்டல் ஃபுட்டு சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ரேஞ்சுக்கு தான் இருக்கும். பட் எல்லாமே பிரைவேட்ல எதிர்பார்க்குற மாதிரி இருக்க முடியாது. பட் நான் கேட்ட வரைக்குமே நான் ஹாஸ்டல் கிடையாது. பட் நான் ஹாஸ்டல்கிட்ட நான் விசாரிச்ச வரைக்குமே ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியும் வெளியில தான் சாப்பிட்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போ ஹாஸ்டல் படிக்கிறவங்களுக்குமே தனி ஸ்காலர்ஷிப் இருக்கு. நீங்க அதை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்க ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்க கட்டிருப்பீங்களா, டெபாசிட் எல்லாம் கட்டிருப்பீங்களா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு நீங்க ஸ்காலர்ஷிப் மூலமாவே நீங்க கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட், கவர்மெண்ட் காலேஜோட பெனிஃபிட் என்னன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு வருஷத்துக்கு நீங்க அதிகபட்சம் 5000 நீங்க செலவு பண்ணா போதும். 5000 நீங்க 1 இயர் கோர்ஸ் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதனதான் என்ன சொல்றேன்னா, இன்க்ளூடிங் ஒரு புக்ஸ், இன்க்ளூடிங் நீங்க வந்து எடுக்கிற பிரிண்ட் அவுட், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாத்தையுமே நான் சேர்த்து சொல்றேன். இது போக நீங்க யூனிஃபார்ம் எடுக்கிற மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம் உங்களுக்கு தெரியும், கோட் கேர்ள்ஸுக்குனா வந்து ஒயிட் கலரு, பிளாக் கலர் பேண்ட், பிளாக் கலர் கோட்டு. ஜென்ஸுக்குனா வந்து ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட். இது மட்டும் தான் இருக்கும். எல்லாமே வந்து ஃபார்மல்ல தான் போடணும். நோ ஜீன்ஸ் அலோடு, நோ பட்டியாலா பேண்ட், இந்த மாதிரிலாம் எதுவுமே அலோடு இல்லை. ஐடி கார்டு வந்து கண்டிப்பா மேண்டட்டரியா போடணும். ஸோ பேசிக் ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கும். இது போக வந்து காம்படிஷன்லாம் என்னென்ன ரன் பண்ணுவாங்கன்னா, மூட்கோட் காம்படிஷன் ரன் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் டே ரன் பண்ணுவாங்க, உமன்ஸ் டே ரன் பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்டர் காலேஜ்குள்ளேயே இருக்கும். இது போக ஸ்பீச் காம்படிஷன் இந்த மாதிரிலாம் போறவங்க ஸ்டூடெண்ட்டும் வெளியே இருக்காங்க. அவங்க வந்து எதுவுமே பில்லிங்கா இருந்தா போகலாம், யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்புறமேட்டு என்எஸ்எஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம காலேஜ்ல என்எஸ்எஸ் இருக்கு. என்எஸ்எஸ் வந்து யாருன்னா மேரேஜ் ஆகாதவங்க, இப்ப ரீசெண்டா முடிச்சவங்க, 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க, இவங்கலாம் மட்டும் தான் என்எஸ்எஸ்க்குள்ள சேர்த்துப்பாங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ் ஓவரால் பொறுத்த வரையும் கவர்மெண்ட் லா காலேஜ் எஸ்பெஷலி மதுரையில படிக்கிறது வந்து ஒர்த்துனே சொல்லலாம். வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரையில படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ நீங்க 12th முடிச்சிருக்கீங்க, லா காலேஜ் படிக்கணும் அப்படின்னா அதிகமான மார்க் எடுத்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க. இல்ல நான் அவ்வளோலாம் பர்சன்டேஜ் எடுக்கலையே, நான் ரொம்ப 75 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஈவன் தான் நீங்க அப்ளை பண்ணுங்க. பைலக் ஒரு 3rd கவுன்சிலிங் 4th கவுன்சிலிங் கூட உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஹோப் விடாம ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் அப்படியே எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி, நீங்க லா தான் படிக்கிறன்ற ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி, ரொம்ப ஈஸியான டிகிரியா உங்களுக்கு ஈஸியான புரியுற லாங்குவேஜ்லயே நீங்க அதை படிச்சுக்கோங்க. அந்த டிகிரியில அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு 3rd இயர் LLB 3 இயர்ஸ் கோர்ஸ்ல உள்ள வந்துருங்க. ஸோ உங்களை மாதிரி 12th விட்டவங்க, சட்டப்படிப்பு படிக்கணும் ட்ரை பண்ணி 12th விட்டவங்களை ஒரு டிகிரி முடிச்சுட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ் LLBல நீங்க பிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்களுக்கு இருக்காது. டிகிரி முடியும் கம்மியான மார்க் எடுத்துட்டா அவங்க லா படிப்பு படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது போறதுக்கு திருப்பி ஒரு டிகிரி வாங்கி ரொம்ப ரொம்ப போறது உள்ள ரொம்ப கஷ்டம். பட் 12th படிக்கிறவங்க கொஞ்சம் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதனால இப்ப நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன குரூப்னாலும் எடுக்கலாம். இந்த குரூப் அந்த குரூப் ஸ்பெசிபிகேஷன் கிடையாது, எந்த குரூப்னாலும் எடுத்துக்கலாம். 12th எக்ஸாம் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாலும் பரவாயில்ல, 65 மேல நீங்க ஸ்கோர் பண்ணாலுமே பரவாயில்ல, தாராளமா அப்ளை பண்ணுங்க. பைலக் உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க மதுரை கவர்மெண்ட் லா காலேஜுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி இங்க வந்துடலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்ல நான் இன்னும் இன்ஃபர்மேட்டிவா சொல்லணும், இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இது போக நான் உங்களுக்கு பிடிஎஃப் இந்த வீடியோல நான் அட்டாச் பண்றேன். லைக் என்னென்ன கட் ஆஃப் போன வருஷம் நடந்துச்சு அப்படின்றது, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் எதிர்பார்க்கப்படும் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.